ஆல் glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தெய்வ செய்தியினுடைய தலைப்பு புறங்கணிப்பு, ரிஜெக்ஷன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை சபையார் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 18வது வசனம். நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. கொடித்துக் கொள்ளுங்கள், ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரரால் எல்லாரும் அவளை கை கொடுத்து அழைப்பார், ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. வசனம் 19. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய சுருக்கமான கருத்து என்ன? பெண்ணே, நீ ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாய். உன்னுடைய பெற்ற பிள்ளைகளே உன்னை புறங்கணித்து விட்டார்கள். நீ தனிமையாக இருக்கிறாய். நீ அங்கீகரிக்கப்படாத ஒரு பெண்ணாக இருக்கிறாய். அனாதையாக இருக்கிறாய். பிரியமானவர்களே, எவ்வளவு சோகம் பாருங்க. ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலைமை, நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, டீல விடப்பட்ட ஒரு நிலைமை, ரிஜெக்டட் பீஸ் என்று சொல்லுகிறோமே, அதை போல இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் போய்கொண்டிருந்தால் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! நீங்கள் ஒருவேளை ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டாலும் நான் பிரசங்கிக்கிற என் தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகம் உங்களை புறங்கணிக்கும் போது என்னுடைய தேவன் உங்களை சேர்த்து அரவணைத்துக் கொள்கிற ஒரு தேவன். உலகம் உங்களை வெறுக்கலாம், ஆனால் என் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். தன் அண்டையில் வந்தவர்களை புறம்பே தள்ளாத தேவன் என் தேவன். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று எனக்கென்று தனித்தன்மை வாழ்ந்த கைரேகை கொடுத்தவர் உங்களை புறங்கணிப்பாரா? உங்களுக்கென்று எனக்கென்று தனித்தன்மை வாழ்ந்த கண் விழியை கொடுத்தவர் உங்களை வெறுப்பாரா? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தனித்தன்மை வாழ்ந்த இந்த கைரேகையை கொடுத்தவர், தனித்தன்மை வாழ்ந்த கண் விழியை கொடுத்தவர் என்னை ஒரு காலம் புறங்கணிக்க மாட்டார். பிரியமானவர்களே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது all my family members are rejected me. என் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லாரும் என்னை புறங்கணித்தார்கள். My own relatives refused me. அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்னோடு கூட பேசுவதில்லை. தனிமைப்படுத்தப்பட்டேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், Lord, it's no other way. எனக்கு வழியே தெரியவில்லை. இப்படி எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், புறங்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். தேவனை பார்த்து நான் ஜெபித்தேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டார். பல பரிசுத்தவான்களை என்னிடத்தில் அனுப்பினார். அந்த பரிசுத்தவான்கள் மூலமாக கல்கத்தாவுக்கு சென்று வேதாகமத்தை, திருமறையை கற்றுக்கொள்ள எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்லட்டும். முழு கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில், ஒரு கொள்கையின் அடிப்படையில் காணப்படுகிறது. அது என்ன ஒரு தத்துவம்? முதலில் புறங்கணித்தல்,
நிராகரிக்கப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஆனால் அதன் பிறகு தேவன் அங்கீகரிக்கிறார். பொதுவாக மக்கள் அனைவரும் அங்கீகரிக்கப்படுதலே விரும்புவார்கள். புறங்கணிப்பது ஒருபோது எவரும் விரும்புவது கிடையாது. காரணம், புறங்கணிப்பு என்பது அது மிகவும் வேதனையான ஒரு அனுபவம். நம்மை யாராக நிராகரித்து விட்டால், புறங்கணித்து விட்டால் நம்ம அறியாமல் கண்ணீர் வரும். ஆனால் ஒன்று சொல்லும், பட் our calling is like that. நம்முடைய அழைப்பை அப்படிதான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:27 28 வாசித்து பாருங்கள். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28 உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். அவர் நம்முடைய அழைப்பே இப்படிதான் காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க சென்றால் டெஸ்ட் மீது டெஸ்ட் வைக்கிறார்கள். ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்க? வாரந்தோறும் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன் டெஸ்ட் வைத்துதான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மக்கான பிள்ளைகளை யாருமே செலக்ட் பண்ணுவது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்மளை எப்படி செலக்ட் பண்ணினார் தெரியுமா? பைத்தியமானவைகளை, பலவீனமானவைகளை, இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தான் அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அப்படி தெரிந்து கொண்டவர் அப்படியே விட்டு விடுவாரா? இல்லை. அவர் என்ன செய்கிறார்? பலத்தை கொடுக்கிறார், விஸ்டம் அண்ட் நாலேஜை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே உயரத்திலே, உன்னதத்திலே, சிகரத்திலே அவர்களை அமர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த புறங்கணிப்பு என்பது நம்முடைய உள்ளத்தை சுக்குள் நூறாக உடைக்கும். இந்த புறங்கணிப்பினால் நம்மை அறியாமல் கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வரும். நமக்குள் சரியான பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கணும். அப்படி பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லை என்றால் புறங்கணிக்கப்படும் போது, நிராகரிக்கப்படும் போது முறுமுறுப்பீர்கள், புகார் கூறுவீர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, டிஸ்கரேஜ் வரும், டிப்ரெஷன் அடைவீர்கள். ஏன்? இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லை என்றால் தற்கொலையும் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். வேதத்தில் ஒரு உதாரணம் சொல்லட்டும். 2 சாமுவேல் 17:23 வாசித்து பாருங்கள். அகித்தோப்பேல் என்கிறவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பெரிய ஒரு ஆலோசனைக்காரன். அவன் எது சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஒரு முறை அகித்தோப்பேல் ஆலோசனை சொன்னார். ராஜா அதை புறங்கணித்தார். இதை பார்த்து கேட்ட அகித்தோப்பேல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, வேதனை அடைந்தான். வீட்டுக்கு போனான். தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். பார்த்தீர்களா? தன் ஆலோசனை புறங்கணிக்கப்பட்டது என்று நினைத்து சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்குள் சரியான பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்மை நடத்த வேண்டும். இந்த உலகத்தில் இந்த புறங்கணிப்பு, நிராகரிப்பு நம்மை நோக்கி வரும்போது பரிசுத்தாவிய அபிஷேகத்தின் பலத்தினால் அவைகளை மேற்கொள்ளணும். உங்க பெற்றோர்கள் உங்களை புறங்கணிக்கலாம், உன் கணவன் மனைவியை புறங்கணிக்கலாம், மனைவி கணவனை புறங்கணிக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை நிராகரிக்கலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் தேவன் உங்களை புறம்பே தள்ள மாட்டார், உங்களை புறம்பே தள்ள மாட்டார். பிரியமானவர்களே,
பள்ளிக்கூடத்திற்கு நாம் போகும்போது அந்த பிரின்சிபால் சொல்வார், எங்கள் பள்ளியில் வாரந்தோறும் டெஸ்ட், எங்கள் பள்ளியில் எவ்ரி மந்த் டெஸ்ட் என்று சொல்வார்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் ஏன் தெரியுமா? டெஸ்ட்டு தான் அந்த மாணவனை பலப்படுத்துகிறது. டெஸ்ட்டு தான் அந்த மாணவனுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. அந்த டெஸ்ட்டு தான் அந்த மாணவனுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அதே போல வாழ்க்கை என்னும் பள்ளியிலே பல டெஸ்ட்டுகள் வரட்டும், அதை பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திருமறையில் ஒதுக்கப்பட்ட பலரை பார்க்கிறேன், மனுஷரால் நிராகரிக்கப்பட்ட பலரை பார்க்கிறேன். அவர்கள் தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. தேவன் அவர்களை பார்த்து அவர்களுக்கு விசேஷத்த கிருபையை ஊற்றி கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சில உதாரணங்களை சொல்லட்டும். பக்தனாகிய மோசே மக்களால் புறக்கணிக்கப்பட்டான், வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். தேவன் வனாந்தரத்துக்கு சென்று வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த மோசேயை பார்த்தார். முச்சடி புதரிலே அவனோடு கூட பேசினார், அழைத்தார், பார்வோர் அரண்மனைக்கு அனுப்பினார். 6,3550 யுத்த புருஷர்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக மாற்றினார். அற்புதமான தலைவனாக மாற்றினார் என் ஆண்டவர். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாபேஸ் என்கிற மனிதனை பார்க்கிறோம். யாபேஸ் என்றால் பெயின், யாபேஸ் என்றால் வேதனை, யாபேஸ் என்றால் துக்கம். குடும்பமே யாபேசை நிராகரித்தது. அவனோடு கூட பிறந்தவர்கள் அனைவரும் அவனை புறங்கணித்தார்கள். அவன் என்ன செய்தான்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். புறங்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன் கனம் பெற்றவனாக மாறினான். பக்தனாகிய தாவீதின் சரிதையை பாருங்கள். ஒரு இஷ்யூ ஆஃப்டர் ஒரு இஷ்யூ வந்தது, ஒரு சேலஞ்ச் ஆஃப்டர் இன்னொரு சேலஞ்ச் வந்தது, ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப்டர் இன்னொரு ரிஜெக்ஷன் வந்தது. என்ன நடந்தது? எவரும் அடையாத உயர்ந்த சிகரத்தை அடைந்தான் தாவீது. என்ன சிகரம் அது? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டேன். புறங்கணிக்கப்பட்டவன் தேவத்தினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக உயர்த்தப்பட்டான். ஈசாக்கை பாருங்கள், தன் மகன் ஏசாவை அதிகமாக நேசிக்கிறான். காரணம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதை இவன் புசிப்பான், உட்கொள்ளுவான், சாப்பிடுவான். ஆகவே ஏசாவின் மீது பாசம் அதிகம் வைத்தான். மல்கியா 1 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மல்கியா 1 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரலோகத்தின் தகப்பன் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தார். பூமிக்குரிய தகப்பன் ஏசாவை நேசிக்கிறான், பரலோகத்தின் தகப்பன் யாக்கோபை நேசிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உலக பிரகாரமாக பலர் உங்களை வெறுக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி நான் சொல்லட்டும். அன்பானவர்களே, யோபு 19ஆம் அதிகாரம் 13லிருந்து 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெரிய ஒரு பரிசுத்தவான், ஆனால் எல்லாராலும் புறங்கணிக்கப்பட்டார். யோபு சொல்ல, என் சகோதரரே என்னை விட்டு தூரமாய் போனார்கள்,
எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியனாக போனார்கள். என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். என் சிநேகிதர் ஃப்ரெண்ட்ஸு என்னை மறந்தே விட்டார்கள். என் வீட்டு ஜனங்கள், என் வேலைக்காரிகள் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் என்னை பரதேசியை போல பார்க்கிறார்கள். நான் வேலைக்காரனை கூப்பிட்டார், அந்த வேலைக்காரன் எனக்கு பதில் சொல்லுவது கிடையாது. என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். பிராண சிநேகிதன் என்னை வெறுக்கிறான். பிராண சிநேகிதன் என்னை விரோதியாக எனக்கு செயல்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பக்தனாகிய யோபு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது முறுமுறுக்கவில்லை, எவர் மீதும் குறை சொல்லவில்லை, எவரையும் திட்டவில்லை. No murmuring, no complaint, no depression, no discourage. If men are rejecting you, don't fight back, because great resurrection is waiting for you. யார் இடத்துல சண்டை போடாதீங்க, முறுமுறுக்காதீங்க, எவரையும் திட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. என்ன நடந்தது? யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். பக்தனாகிய யோபுவை தேவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். எல்லா கனமும் மகிமையும் யோபுக்கு மீண்டும் வந்தது. 11வது வசனம். அன்று புறங்கணித்தார்களே, இன்று வெகுமதியோடு கூட பக்தனாகிய யோபுவை வந்து சந்தித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கும். ஒரு முறை கையின் களவுமாக விபச்சாரி பெண்ணை பிடித்து விட்டார்கள். இவள் மாபெரும் பாவி, இவள் உயிரோடு இருக்கக்கூடாது, இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசுவே, இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? நீங்க இவளை சாகடிக்கணுமா, கல்லால சாகடிக்கணுமா? ஓகே, ஒன்று செய்யுங்க. உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலில் கல்லெறியுங்கள் என்று சொன்னார். அந்த பகுதி மக்கள் அனைவரும் இந்த பெண்ணை நிராகரித்தார்கள், புறங்கணித்தார்கள், சாகடிக்க வேண்டும். ஆனால் இயேசு அவளை ரிஜெக்ட் பண்ணல, ரட்சிப்பு அவளை சூழ்ந்து கொண்டது. எனக்கு பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். பக்தனாகிய யோசேப்பின் சரிதையை பாருங்கள். கூட பிறந்த சகோதரர்களே இவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள், படுகுழியில் போட்டார்கள், தூக்கி விட்டு விட்டார்கள். இப்போ யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான். போத்திபார் மனைவி செய்யாத குற்றத்தை செய்ததாக தவறாக குற்றம் சாட்டி ஜெயிலிலே அடைக்கப்பட்டான். எல்லாரும் புறங்கணித்தார்கள். ஜெயிலில் கூட இவர் வியாக்கியானம் பண்ணினார். ஆனால் வியாக்கியானத்தை கேட்டு முன்னேறின பயனடைந்தவன் கூட இவனை யோசேப்பை மறந்து விட்டார். ஆனால் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை உறுதியாக பிடித்து கொண்டார். சொப்பனத்தை கொடுத்த அந்த ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டார். இப்படிப்பட்ட நிராகரிப்பு, புறங்கணிப்பை மேற்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவன் அந்த தேசத்தினுடைய கவர்னராக யோசேப்பு உயர்த்தினார். யோசேப்பை நிராகரித்த அவனுடைய சகோதரர்கள் அவனை தேடி வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவனை புறங்கணித்து விட்டார்களே, படுகொலியில் போட்டார்களே, அந்த சகோதரர்கள் அவனை வணங்கினார்கள். மக்களால் நீ புறங்கணிக்கப்படலாம், உறவினர்களால் புறங்கணிக்கப்படலாம்,
என் தேவனால் நீர் அரவணிக்கப்படுகிறாய், உயர்த்தப்படுகிறாய், கனத்தை பெறுகிறாய், மகிமை பெறுகிறாய். தானியேல் என்கிற பக்தனை பாருங்கள், மற்ற எல்லா ஞானிகளை பார்க்கலாம் 10 மடங்கு விவேகமும் ஞானமும் உள்ளவனாக வாழ்ந்தான். ஆனால் ராஜா முதலிலே தானியேலை புறங்கணித்தான். தானியேல் ரைட் ஸ்பிரிட் கொண்டு ராஜாவுடைய நிராகரிப்பு அவன் மேற்கொண்டான். என்ன ஆச்சரியம்! அவனும் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருடைய சரிதையை பாருங்க. ஒரே முறை தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. ஆனால் ஆசியாவில் வாழ்ந்த எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரை வெறுத்தார்கள், புறங்கணித்தார்கள், நிராகரித்தார்கள். தேவன் அப்படியே விட்டுவிட்டாரா? இல்லை, அவனை பயன்படுத்தினார். எண்ணற்ற திருச்சபைகளை ஸ்தாபித்தார், எண்ணற்ற நிருபங்களை எழுத உதவி செய்தார். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். மேசியா வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார் என்று பழைய ஏற்பாட்டு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறங்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் என்றார். இது உண்மை. புறங்கணிக்கப்பட்டவர், நிராகரிக்கப்பட்டவர். இயேசுனுடைய பிறக்கும் போது சத்திரத்தில் இடமில்லை. ஆரம்பத்திலே அவர் நிராகரிக்கப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், இயேசு சொந்த ஊரிலே புறங்கணிக்கப்பட்டார். 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தால், அந்த ஊரில் செங்குத்தான ஒரு மலை சிகரத்திற்கு அவரை கொண்டு போய் அவரை தலைக்கீழாக கீழே தள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 66, 67வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். இவர்தான் எனக்கு ராஜாவாக வர வேண்டும் என்று ஜனங்கள் யோசித்தார்கள். ஆழமான சத்தியங்களை போதிக்கிறார். அப்பொழுது அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். உடனே 67வது வசனத்தில் இயேசு சொல்றார், 12 சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? சீஷர்கள் கூட போய்விடுகிறார்கள் ஆழமான சத்தியத்தை கேட்டு. யோவான் 1 அதிகாரம் 11வது வசனம், இயேசு அவருக்கு சொந்தமானவர்களுக்காக வந்தார். அந்த சொந்தமானவர்களோ இயேசுவை புறங்கணித்து தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு இயேசோடு நடந்த இன்னர் சர்க்கிளில் வாழ்ந்தவன் தான் பேதுரு. ஆனால் இந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தான், இயேசுவை சபித்தான். இந்த மனிதனை நான் அறியேன் என்று சத்தியம் பண்ண தொடங்கினான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அவரோடு கூட சீஷர்கள் போகிறார்கள். இயேசுவை கைது செய்ய வரும்போது எல்லாரும் அவர் விட்டு ஓடி போனார்கள். ராஜ்யத்தை கொடுப்பேன், ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அதை நம்பி இவரோடு கூட வந்தோம். ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவரையே கைது செய்து விட்டார்கள். இனி எதற்கு இவர் என்று ஓடிவிட்டார்கள். அந்த ரோம் தேசத்து கவர்னராக இருந்த பிலாத்தை பாருங்கள். இயேசு பரிசுத்தவான் என்று நன்றாக தெரியும். மரணத்திற்கு ஏதுவான தவறு இல்லை என்று தெரிந்தான். ஆனால் பிலாத்து தன் பதவியை பாதுகாத்துக் கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள சிலுவிலே அறையும்படி ஒப்பு கொடுத்து விட்டான். ஒரு வாரத்திற்கு முன்பு ஓசன்னா ஓசன்னா என்று திரளான ஜனங்கள் இயேசுவை புகழ்ந்தார்கள். அதே சேம் கிரவுட், அதே திரளான ஜனங்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு இவனை சிலுவிலே அறையும், இவனை சிலுவிலே அறையும்,
காரணம், தங்கள் மனசாட்சியை அந்த ஆசாரியர்கள் இடத்திலே இவர்கள் அடகு வைத்து விட்டார்கள். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரி சகோதரியே, நான் ஒன்று சொல்லட்டும். புறங்கணிக்கப்பட்ட நீர்தான் ஆண்டவர் பார்வையில் விலையேற பெற்ற பாத்திரம். 2 கரங்களை உயர்த்தி, நீ மக்களால் புறங்கணிக்கப்படுகிறாயா? நீதான் விலையேற பெற்ற பாத்திரம். நீங்களும் நானும் உண்மையான தேவ பிள்ளையாக வாழும்போது நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே, வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, குடும்பத்திலே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் புறங்கணிப்பு, ரிஜெக்ஷன் வரும். அதை பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம் மேற்கொள்ள வேண்டும். தேவன் ஏன் இந்த புறங்கணிப்பை தருகிறார்? புறங்கணிக்கப்பட்டவர்களுக்கு தான் வேதாகமத்தில் எண்ணற்ற வாக்கு தத்தங்கள். நீ நிராகரிக்கப்படும் போது அந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்ட வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். புறங்கணிப்பினால் இரண்டாவதாக பல ஆசீர்வாதங்கள் வருகிறது. பல ஆசீர்வாதங்கள். நாம் புறங்கணிக்கப்படும் போது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். உங்களை உற்சாகப்படுத்த சில வார்த்தைகளை சொல்லட்டும். 118 சங்கீதம் 22வது வசனம், 23வது வசனம். இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எது கர்த்தராலே ஆயிற்று? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே இப்ப எப்படி இருக்கிறது? கார்னர் ஸ்டோனாக, ஹெட் ஸ்டோனாக மாறிவிட்டது. ரிஜெக்டட் ஸ்டோன் இப்ப ஹெட் ஸ்டோனாக மாறி. இது யாரால் வந்தது? கர்த்தரால் ஆயிற்று. நான் யாராகிலும் புறங்கணிக்கப்படும் போது இது கர்த்தரால் வந்தது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார் என்று சொல்ல வேண்டும். லூக்கா 6:22வது வசனம். மனுஷகுமாரன் நிமித்தம் ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்கள். நான் புறங்கணிக்கப்படும் போது நான் பாக்கியவனாக மாறுகிறேன். நான் பாக்கியவனாக மாறுகிறேன். ஏசாயா 54:6வது வசனம். கைவிடப்பட்ட ஸ்திரியை போல நாம் புறங்கணிக்கப்படுகிறோம். இளம் வயதிலே திருமணம் செய்து டைவர்ஸ் வாங்கின ஒரு பெண்ணை போல நாம் காணப்படுகிறோம். கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கல்லுகளை பிரகாசிக்கும் நீல ரத்தின கல்லாக, அஸ்திபாரமாக மாற்றுவேன். அழகான பிரகாசிக்கிற கலர்ஃபுல் ஸ்டோன், பிரஷியஸ் ஸ்டோன், குட் கேரக்டரை கர்த்தர் தருகிறார். பிரகாசிக்கும் கல் என்றால் முன்பை விட இப்பொழுது புறங்கணிக்கப்படும் போது நாம் உயர்த்தப்படுகிறோம். தேவன் உம்மை குறித்து கிரேட் பிளான் வைத்திருக்கிறார், கிரேட் பர்பஸ் வைத்திருக்கிறார். When you are rejected by men, it means something. இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். புறங்கணிக்கப்பட்ட இயேசுவை கர்த்தர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, புறங்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதனை தேவன் எலிவேட் பண்ணுகிறார். தேவன் எலிவேட் பண்ணுகிறார். 2 கரங்களை உயர்த்தி. நீங்கள் ஒருவேளை புறங்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ரிஜெக்டட் பீஸாக நிராகரிக்கப்பட்டிருந்தால் ஒன்று சொல்லுங்கள், என் தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து தன்னுடைய வலது பாரிசத்தில் அமர செய்தது போல என்னை அவர் எலிவேட் பண்ணுவார், உன்னதத்திற்கு அழைத்து கொண்டு செல்வார், கனத்தினாலும் மகிமையினாலும் என்னை முடிசூற்றுவார். 2 கரங்களை உயர்த்தி.